ஸோ மேற்கு உலகம் நவீன காலத்தில் நாங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு செஞ்சோம், நாங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு செஞ்சோன்னு பெருமை பீத்தி கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அது உண்மை கிடையாதுங்க. போய் இங்கே பல விஷயத்த 1400 வருடங்களுக்கு முன்னாடி உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடியவங்க எப்பயோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. காந்தி அடிகள் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, உமருடைய ஆட்சி வந்தால் இந்தியா நீதமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உமர் வந்து ஒரு ஹலீஃபா, ஒரு நாட்டுடைய மன்னராக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இந்த டோப்போகிராஃபிக் கிராஃபிங் பற்றி பார்க்க போகிறாங்க. அதாவது நிலத்தை புரிந்தவன் போரில் வெல்லுவான் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? உமரில் காட்டி கொடுத்த வழி அந்த வழி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டோப்போகிராஃபி நில அமைப்பு என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலை, பள்ளத்தாக்கு, நதி, பாலைவனம், உயரம், தாழ்வு, இது போன்ற விஷயங்கள். போரில் இது முக்கிய ஆயுதம். இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மிலிட்ரியிலையும் இதை வந்து டெரைன் அட்வான்டேஜ் என்று சொல்லுவாங்க. உமர் அது ஒரு சாதாரண ஒரு ரூலர், ஆட்சியாளர் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ் என்று சொல்லலாம். எதிரி வந்து எங்கே இருக்கான், அந்த லொக்கேஷன் அவேர்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். நில அமைப்பு எப்படி இருக்குன்ற அந்த டெரைன் அனாலிசிஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். எங்கே கேம்ப் போடணும், எங்கே கேம்ப் போடக்கூடாது, எங்கே அட்டாக் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நாலேஜபுளான ரூலர் ரொம்ப. ஈராக் பாரசீக போர்களில் கூட பார்க்கலாம். முஸ்லீம்கள் ஈராக் மற்றும் பாரசீக அந்த இடத்துல போரிடும்போது பல ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாங்க. நதிகளை கண்ட்ரோலில் வச்சாங்க. யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸை உயரமான இடங்களில் கேம்ப் போட்டாங்க. பாலைவனத்தை நேச்சுரல் டிஃபென்ஸாக பயன்படுத்தினாங்க. ஸோ இதனால் எனிமி என்ன ஆகிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, எதிரிகள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. முஸ்லீம் ஆர்மிக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ வந்து இந்த கிராஃபிங் என்று சொல்லக்கூடிய நில அமைப்பை விஷுவலைஸ் பண்ணுவது உமர் ரலியல்லாஹு தனி டெக்னிக்காக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் கிராஃப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டிஸ்டன்ஸ், தூரன்ற மாதிரி, ஒய் ஆக்சிஸ் வந்து ஹைட்டு, உயரம்ன்ற மாதிரி. ஸோ மலைகள்லாம் வந்து இந்த பீக்கில் வரும், பள்ளம் வந்து வேலி, பள்ளங்கள் வேலிலாம் வந்து இதில் வரும். ஸோ இது போரில் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, உயரமான இடமாக அட்டாக் பண்ணுறது ஈஸி, கீழே இருக்கக்கூடிய ஆர்மி வந்து ஒரு வீக் பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் பிளானிங், திட்டமிடல், போருக்கு முன்னாடி அந்த டெரைன் ஸ்டடி இருந்தது. மேலும் இன்டெலிஜென்ஸ் இருந்தது, ஸ்பை சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தது, ஒரு ஜாகிரபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. மேப் இல்லாத காலத்தில் கூட டீப்பான நாலேஜ் அவங்ககிட்ட இருந்தது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் யூஎஸ்ஏவுடைய ஆர்மி, நேட்டோவுடைய ஃபோர்ஸஸ் எல்லாருமே இந்த டெரைன் மேப்பிங் ப்ளஸ் சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. உமர் ரலியல்லாஹு இதெல்லாம் ஆல்ரெடி எப்போயோ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இஸ்லாம் வந்து வழிபாடு மட்டும் இல்லைங்க, அதில் ஸ்ட்ராட்டஜி, இன்டெலிஜென்ஸ், பிளானிங் எல்லாமே இருக்குது.